ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் கூட இந்த வீடியோ மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை நம்மளால் அந்த இடத்துல பார்க்க முடியும். பெத்சாய்தா என்கிற கிராமத்திற்குள்ளாக இயேசுவும் அவருடைய சீசர்களும் போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு குருடனை கொண்டு வந்து இயேசுக்கு முன்பாக நிறுத்துகிறாங்க. அவனை தொடும்படிக்காக வேண்டுதல் செய்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யாமல் அந்த கிராமத்தை விட்டு அவனை வெளியே கையை பிடித்து கொண்டு போய் அங்கே ஊருக்கு வெளியே வச்சு அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கறத அந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். அப்போது இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு வருகிற கேள்வி என்ன? அவர் பட்டணத்துக்கு அல்லது கிராமத்துக்கு நடுவிலே அவருக்கு அற்புதம் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். அவருக்கு எங்கேனாலும் அற்புதம் செய்ய முடியும். ஆனால் இந்த சம்பவத்திலிருந்து நம்ம ஒரு சில காரியத்தை கற்றுக்கொள்ளணும். அந்த பெத்சாய்தா என்கிறதான இடத்துல கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுக்கல, அதை விட்டு வெளியே கொண்டு வந்து தான் விடுதலை கொடுக்கிறார். அப்போ அதுக்கு காரணம், பெத்சாய்தா என்கிற இடத்துக்கு அர்த்தம் அந்த இடம் ஒரு சபிக்கப்பட்ட இடம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தில் படிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் மனம் திரும்பாதவர்களும் தேவனை விசுவாசிக்காதவர்களும் துணிகரமான பாவம் செய்கிறவர்களுமாக இருக்கிறாங்க. அதனால தான் அந்த பட்டணத்தை கர்த்தர் சபிக்கிறார். அப்போ சாபமான இடத்துல வைத்து அவனுக்கு விடுதலை கொடுக்க முடியல. அதே போல தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக விடுதலைக்காக நம்ம காத்திருக்கிறோம். நம்ம இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். சாபமான, அதாவது பாவம் செய்கிற இடத்துல நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த குருடனை அவர் கைகளை பிடித்து அந்த பெத்சாய்தா என்கிற பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு விடுதலை நடக்குது. அதே போல தான் நாமும் சாபமான பாவமான உலக பிரகாரமான காரியங்களை விட்டு வெளியே வரும்போது தான் நாம் எதிர்பார்க்கிற விடுதலைகளையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். நாம் எந்த இடத்துல இருக்கிறோன்றதை யோசிப்போம். தேவனுக்கு விருப்பம் இல்லாத, தேவன் அருவருக்கிற இடத்துல நம்ம இருந்து கொண்டு விடுதலைக்காக காத்திருப்போமானால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை பார்க்க முடியாது. அதனால் நம்ம வெளியே வர வேண்டிய விஷயங்களை விட்டு வெளியே வருவோம், விட வேண்டிய காரியங்களை விடுவோம், அருவருப்பானவைகளை செய்யாமல் இருப்போம். தேவன் எதை வேண்டான்னு சொல்கிறாரோ அதை செய்யாமல் இருப்போம். அதை செய்யாமல் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய விடுதலைகளை தருகிறவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.